அம்மாவுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டில் கொஞ்சம் நாட்டம் கூட. அதாவது அம்பாள் வழிபாடு. அம்பாள்னாக்கா ரொம்ப விருப்பம். சர்ச்சுக்கு போனால் கூட மேரி மாதாவை தான் கும்பிடுவேன். எந்த ரூபத்தில் இறைவனை பார்த்தாலும் தாய் ரூபத்தில் பார்ப்பேன். இந்த அம்மன் ரூபத்தில் பார்ப்பேன். சாமி கும்பிட ரொம்ப தீவிரமாக செய்வேன். வேலை செஞ்சாலும் சரி, எல்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் பூ பறிக்க போயிட்டு வந்து வழிபாட்டில் தான் இருப்பேன். வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு காலையிலேயே பூஜை ராத்திரி வேலையாக இருந்தாலும் காலைல பூஜை செஞ்சுட்டு படுத்து திருப்பி பூஜை செஞ்சுட்டு தான் வேலைக்கு போவேன். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது குறிப்பிட்ட காலம் வரப்ப நான் அந்த அம்பாலோட உருவம் என்னோட வந்து ஐக்கியமாகறத நானே பார்த்தேன். ஆனால் நான் படுற கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சாமி கும்பிட்ற எல்லாம் கேட்குறதெல்லாம் கேட்பேன், அம்பாள்கிட்ட எல்லாம் செய்வேன். ஆனால் கஷ்டப்படுறது இருக்கும். ஆனால் என்னை சுற்றி ஏதோ ஒரு சக்தி என்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா சக்தி என்னை தூக்கி பிடிக்கும். ஆனால் பண பிரச்சனை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கையில் காசே இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். மத மாற்றம்னு சொல்கிறப்ப அந்த இந்துக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தில் போடுற பார்த்தாக்கா என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உள்ள சாமி கும்பிட்றோம் இப்படி இருக்கும், என்ன நான் ஏன் நம்ம ஆளுங்க வந்து அங்கே போடுறாங்க. கிறிஸ்தவர் வந்து சொல்லிச்சு நான் ஜபிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாக்கா அந்த உடம்பு வலி எல்லாம் நல்லா போயிருதுன்னு சொல்லிட்டு நம்புறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன் நம்மளாம் சாமி கும்பிட்றோம், நம்ம ஏன் நினச்சா நடக்க மாட்டேங்குது? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறையா இருந்துச்சு. அது என்ன இங்கேயோ ஒரு இடத்துல என்னமோ நடக்குது, தப்பு நடக்குதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இது நான் பல வருஷமாக தேடிக்கிட்டு. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசில் ஞானம் பிறந்துச்சுல, அப்பருக்கு 80 வயசுக்கு மேலே ஞானம் பிறந்துச்சுல, அந்த மாதிரி தான் நானும் பல வருஷமாக தேடுறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தது தான் ஒன்று ரகசியமாக ஒரு ரகசியம் அம்மாவோட. அப்போ நான் வந்து பார்த்துட்டு இது உண்மையா பொய்யா, இது என்னது? ஏன்னா ஏமாற்ற வழிகள் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தானே வந்துருக்கும். இது என்னவா இருக்கும்? இதில் சேர்ந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுது. சமயம்னா என்னான்னு சொல்லி கொடுத்தது அம்மா தான். அந்த கையெல்லாம் வச்சு ஜபிச்சு இது பண்ணாங்கனாக்கா அந்த கஷ்டம் போகிறது, கை வலி கால் வலி போகிறது, அதெல்லாம் வழிபாட்டில் இந்துக்கள் குறைஞ்சவங்க கிடையாது. காலம்புற வழிபாடு செய்வாங்க, கிரியெல்லாம் செய்வாங்க, பூஜையெல்லாம் செய்வாங்க. இருந்தாலும் அவங்களுக்கே அது நடக்க மாட்டேங்குது. நடக்கும், ஆனால் கொஞ்சம் நடக்கும், பெரிய அளவில் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. 21 நாள் பயிற்சி அவங்க சொல்லி கொடுத்தது ஒன்றுமே நான் உள்ள எல்லாமே கரெக்டாக செஞ்சேன். கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சேன். அவங்க சொன்னது எல்லாம் என்னென்ன சீசனோ எல்லாத்தையும் செஞ்சேன். நான் வந்து வழிபாடு செய்கிறப்ப வெள்ளிக்கிழமை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வழிபாடு செய்ய. காலையிலே எழுந்திரிச்சு எல்லாம் செய்து பூ பறிச்சிலேருந்து சாமிக்கெல்லாம் செஞ்சு பிரசாதம் செஞ்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி செய்கிறதுக்கு கூட மணி 12 ஆயிரும். அந்த 12 மணி வரைக்கும் சாப்பிடாம எது செஞ்சோன்னே எனக்கு வந்து தலைவலி வந்துடும், ஒத்த தலைவலி வந்து. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது நடக்க வேண்டியது நடக்கும். இந்த ஒத்த தலைவலி வரும். எல்லாம் சாப்பிட்ட பிறகு டிஃபன் சாப்பிட்ட பிறகு எல்லாம் இது பண்ணாலும் அந்த வலி போகாது, அப்படி தான் இருக்கும். 12 ரோல் சாப்பிடுவேன். 12 ரோல் சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த வலி போகும். பூஜை பண்ணுறப்ப எனக்கு ஒத்த தள்ளி வரப்ப நான் எனக்கு தலைவலி போகணுன்னு என்னோட கையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு இந்த ஓப்பன் அப் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஏற்படுத்த ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த நொடியிலே அந்த தலைவலி பறந்து போச்சு. பெரிய ஆச்சரியம் எனக்கு. அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. ஜபம்ன்றது ஒரு தடவை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா, அதுவும் சரியா செஞ்சா அது வேலை செய்யும் அப்படி. அப்ப நான் பார்த்தது. அப்ப வந்து இதை வச்சுதான் வந்து நம்ம வந்து ஏமாத்துறாங்க, இதை வச்சுதான் வந்து மதம் மாத்துறாங்கன்றத ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அது எனக்கு தெளிவா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லிட்டார்ல, பிரபஞ்சம் பதில் சொல்லிடுச்சுல, அதுல தொடர்ந்து நான் அந்த பயிற்சியில இருக்கேன். இப்போ வரைக்கும் அதுல இருக்கேன். இப்போ இன்னும் புதுசா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு புதுசா என்னென்ன தேவையோ நான் கேட்குறேன்.